அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். எல்லா வருஷத்துலேயும் ஆனி மாதம் கார்த்திகை மாதம் கவனமாக இருக்கும். விநாயகரை அனுமனையும் தான் பிடிக்கணும். இது எப்பயுமே தாரக மந்திரம். கண்ணு சம்மந்தப்பட்ட, தலைவலி சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட, மயக்கம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்களே நமக்கு எதிரியாக மாறுவாங்க. குறிப்பாக அரசு தலைவர்கள், அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பு வந்துடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை நோண்ட பார்ப்பாங்க. அப்பா இதெல்லாம் நம்மளை நோண்டுவாங்கன்னு செல்வி சொல்லியிருக்காருன்ட்டு அனுமனை பிடிச்சிக்குங்க. நரசிம்மர் கவசமும் ரொம்ப நல்லது. அப்படியே லைத்து கேளுங்க. நைட்டில் கூட கேட்கலாம். மந்திரம் நைட்டு கேட்காத, பகலில் கேட்காத, இப்போ கேளு. நமக்கு மந்திரம் தானே. இளையராஜா பாட்டு எப்பவுமே கேட்கலாம்ல. தெய்வ பாடல் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எதுக்கு கேட்குறோம்? மன நிம்மதி தரோன்னு தானே கேட்குறோம். இதுவும் மன நிம்மதிக்கு தான். உங்களுக்குன்னு ஒரு பாடல் எதுவாவது உங்களை உள்ளே பூந்து உங்களை காப்பாற்றும். பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கையெழுத்திடுவதற்கு முன்பாக நல்லா படித்து பார்த்து கையெழுத்திடுங்க. முதலீடுகளுக்கெல்லாம் குறைவே இருக்காது. கொடுத்த வாக்க குடும்பத்திலையும் காப்பாற்றுவீங்க, வெளியிடத்துலையும் காப்பாற்றுவீங்க, பண வரவும் ஏற்படும். தொடர்ச்சியாக அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசியில் விருச்சிகம் உண்டு. ஆனால் ஆனி மாதத்தில் 3 குரங்கு பொம்மையை போல் இருக்கணும்.